சார் நடிகர் ராஜேஷ் யாருமே எதிர்பார்க்கல அவர் திடீர்னு இந்த மாதிரி இறந்துருவார் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு நல்ல மனிதர். டெத் ரேஷியோலாம் இப்போ ரொம்ப குறைஞ்சிருச்சு. 60 வயசுக்கு மேலேயே பலரும் வந்து இறக்குறதெல்லாம் நம்ம பார்க்குறோம்ல. 55 வயசு 30 வயசு 35 வயசுலாம் ஹார்ட் அட்டாக் வரதெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். அதனால் வயது மூப்பு சார், முழுக்க முழுக்க வயது மூப்பு. ரஜினி சார் கூட போயிட்டு அஞ்சலி செலுத்தியிருந்தாரு. ராஜேஷ் அவர்கள் பொறுத்த வரைக்கும் இயற்கையான ஒரு மரணம் தான். ஒரு அகால மரணம், ஒரு விபத்து மரணமோ அப்படி கிடையாது. இல்லை தடிக்கு விழுந்துட்டாரு அப்படிலாம் இல்லை. அவர் இயல்பாக இருந்திருக்கிறார் வீட்டில். அவங்க சொல்கிற ஸ்டேட்மெண்ட் தான். அவங்க வீட்டில் அவங்க தம்பி சொல்கிறார் இல்லையா, அந்த ஸ்டேட்மெண்ட் தான். அதுக்கப்புறம் சித்தா டாக்டர் வந்தார், அலோபதி டாக்டர் வரலன்னு அந்த சர்ச்சையெல்லாம் ஓடுது. இங்கே வந்து சிலர் புரியாமல் பேசுகிறாங்க சார். தனக்குத்தானே வந்து சமாதி கட்டிக்கிட்டா அவங்க 100 வயசு வரைக்கும் வாழ்வாங்கன்னு சொல்கிறாரு. அப்போ அவருக்கு வந்து எதன் மூலமாக இருக்கட்டும்னா, அவர் வந்து படித்த புத்தகங்கள், ஆஸ்திரேலியா சம்மந்தமாக ஒரு புத்தகம் படிச்சிருக்காரு. அந்த புத்தகத்தோட வெளிப்பாடாக இருக்க தவிர அனுபவ அறிவுன்னு ஒன்று இருக்குல்ல, அது வந்து அவருக்கு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல, என் பார்வைக்கு தெரியல. ஆனால் அறிவு ஜீவின்றத சந்தேகம் இல்லை. அது புத்தகம் மூலமாக கிடைச்சிருக்கு. ஓகே.